Hello everyone, today we are going to see exercise 7.1 7th sum. A beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it makes an angle 45 degree with the shore? என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷோர்லேருந்து கரையிலேருந்து ஒரு கப்பல் 5 கிலோமீட்டரில் ஒரு ஷிப் இருக்கான். அதில் ஒளி விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த ஷிப்பில். அது வந்து அந்த ஷிப் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஷோர்லேருந்து கரையிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. It is located on a ship which is anchored 5 kilometers from the straight shoreline அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் how fast is the beam moving along the shoreline when it makes an angle 45 degree with the shore. இந்த லைட் வந்து இங்கே பட்டு இப்படியே மூவ் ஆகிட்டே வரும்ல, இப்படி ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனில் 360 டிகிரியில் இப்படி இதுதான் ஒரு டார்ச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த டிப்பு தான் டார்ச். இது அப்படியே மூவ் ஆகிட்டே வந்து இப்படி அந்த டிப் வந்து எல்லா 360 டிகிரியில் ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனில் வருதுல்ல. இப்போது இங்கே இருக்குன்னா இதுதான் அந்த ஷிப்போட இருக்குன்னா இப்படி 45 டிகிரியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. 45 degree. Let's take this as theta. We'll take this distance as x. Okay. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனில் beacon moves makes one revolution every 10 seconds. இதில் மறைமுகமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெவல்யூஷனுக்கு 360 டிகிரி அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை சுற்றி 360 டிகிரி இருக்குது இஸ் ஈக்குவல் டு 2π. இதுதான் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ரொட்டேஷனுக்குமே 10 செகண்ட் எடுத்துக்குமா. நம்ம தீட்டான்னு எடுத்துருக்கோம், ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுத்துருக்கோம். டி தீட்டா பை டிடி. தீட்டா வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ 2π டிவைடட் பை டைம் 10. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரியை ரொட்டேட் பண்ணி வரணுன்னா அது வந்து 10 செகண்ட் எடுத்திருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. என்ன கொஷின் கேட்குறாங்க, ஹவு ஃபாஸ்ட் த பீம் மூவிங் அலாங் தி ஷோர் லைன். ஃபாஸ்ட்னா இதில் வந்து ரேட் சேஞ்ச் எவ்வளோ, டிஎக்ஸ் பை டிடி எவ்வளோ அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 என்னன்னு கேட்குறாங்க இந்த டயக்ராமில். இப்போது இதிலேருந்து என்ன நமக்கு வந்து தீட்டா இருக்குது, எக்ஸ் இருக்குது, இந்த சைடில் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கலான்னா, நமக்கு ரிலேஷன் இப்போ கொண்டு வரணும். எக்ஸுக்கும் தீட்டாவுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும். எக்ஸுக்கும் எக்ஸ் அண்ட் தீட்டாவுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும். ஸோ வில் டேக் tan theta is equal to opposite by adjacent. வேறு எதுவுமே எடுக்க முடியாது, காஸ் தீட்டாவோ சைன் தீட்டாவோ எடுக்க முடியாது. அதுக்கு வந்து நமக்கு ஹைபாட்டனியூஸ் வேணும். எடுக்கலாம், பட் அது வந்து ரூட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். tan theta எடுத்தால் ஈஸியாக இருக்கும். tan theta is equal to opposite is x divided by adjacent is 5. x equal to 5 tan theta. இதை ஒரு தடவை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx by dt is equal to 5ன்றது கான்ஸ்டன்ட். tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நம்ம dx by d தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, எக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போது எக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா தீட்டா சேஞ்ச் ஆகும். தீட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ, இப்போது தீட்டா வந்து இங்கே இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இதை கம்மியாகுதுன்னா இப்போது தீட்டாவை பொறுத்து எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ தீட்டாவை பொறுத்து
எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டைமும் சேஞ்ச் ஆகும். இந்த செகண்டில் பர்டிகுலர் செகண்டில் இங்கே இருக்குன்னா இப்போ இது மூவ் ஆகுச்சுன்னா சம் டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணியிருக்கு, இந்த பர்டிகுலர் டைம் ரீச் ஆகிருக்கு. ஸோ டி தீட்டா பை டிடி. இப்போ dx பை டி தீட்டான்ட்டு நம்ம டி தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தா இதோட முடிச்சிருப்போம், 5 secant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு முடிச்சிருப்போம். ஆனால் நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால தான் டி தீட்டா பை டிடின்னு அப்படி போடுறோம். அட் theta equal to 45, dx by dt is equal to 5 secant square, theta is 45, d theta by dt is இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமே 2 pi by 10. 5 secant secant 45 is √2. ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் 2 pi by 10. இதை கேன்சல் பண்ணால் 5 2 are 10, 10 கேன்சல் ஆகிட்டு √2 ஸ்கொயர் பண்ணால் 2 pi. எக்ஸுன்றது கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் செகண்ட், 10 செகண்டில் கொடுத்துருக்காங்க. யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.